கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்டுள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் ஏன் ஜோதிட ஆராய்ச்சி செய்பவர்களுக்கும் கூட காலமாக தீர்க்க முடியாத சந்தேகம் ஒன்று உள்ளது. அது என்னன்னு பார்த்தோனுங்க, ராசி கட்டத்தை வைத்து மட்டுமே பலன்கள் சொல்வதா அல்லது நவாம்சத்தையும் இணைத்து பலன்கள் சொல்வதா என்னும் சந்தேகம்தான் அது. இதோட முக்கியமான ஒன்று இருக்குங்க, அது அஷ்டவர்க்க பரல்கள். அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். அது மிகவும் முக்கியமான அந்த அஷ்டவர்க்க பரல்களை அந்த கால ஜோதிடர்கள் ஒரு அனுபவ ரீதியாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஜாதகம் பழித்தது. இந்த காலத்து இன்ஸ்டன்ட் ஜோதிடர்கள், இம்மீடியட் ஜோதிடர்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஜோதிடர்கள் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே அதை பற்றி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க ஜோசியை பார்க்க வரவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அஷ்டவர்க்க பரல்களை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோவே போடலாங்க. அந்தளவு அதில் விஷயங்கள் அதிகம். அப்போதான் அதோட முக்கியத்துவமும் நம்ம மக்கள்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ராசி நவாம்சம் பற்றி பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் 9 கிரகங்கள், மாந்தியுடன் 10, 12 ராசிகள் மற்றும் கிரகங்களுக்கு உண்டான உச்சம், ஆட்சி, நீச்சபங்க ராஜயோகம், வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, நட்பு, சமம், நீச்சபங்கம், பகை, நீச்சம் ஆகியவற்றையும், ராசிகளுக்கு உண்டான சரராசி, ஸ்திரராசி, உபயராசி மற்றும் அக்னி ராசி, ஜலராசி, வாயு ராசி, பூமி ராசி இவற்றை பற்றி நான் அந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் மக்களுக்கு நன்றாக தெரிந்துள்ளது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திர சாரங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் நவாம்சம் என்பது மிகவும் முக்கியமானதுங்க. எனக்கு இந்த கிரகம் ஆட்சியாக இருக்குங்க, அந்த கிரகம் உச்சமாகவே இருக்குங்க, ஆனால் நல்லபடியாக எதுவுமே நடக்கலைங்க. சரி, நல்லதுதான் நடக்கலைன்னு பார்த்தா எல்லாமே ஒரு கெட்ட விஷயமாகவே நடக்குது. எல்லாம் ஒரே சண்டையாக இருக்குது, சச்சரவாக இருக்குது, சிக்கலாக இருக்குது, சிரமமாக இருக்குது, பிக்கல் பிடுங்கலாக இருக்குது, பிரச்சனை தான் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனை ஜோசியத்து மேலே இல்லை, நீங்கள் பார்த்த ஜோதிடரிடம் அந்த பிரச்சனை உள்ளது. அதனால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஜோசி பார்க்க போகும்போது அவங்க மேலோட்டமாக பார்ப்பாங்க, உச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா, கூடவே குரு பார்வையும் இருக்கா, சூப்பர் அப்படின்ட்டு அவங்க நல்ல விஷயம் பற்றியே சொல்லி, சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே சொல்லி அந்த ஜோசியம் பார்க்க வரவங்ககிட்ட அவங்களோட ஃபீஸ் என்னவோ அதை வாங்கிக்குவாங்க. அது அவங்களுடைய தொழில், அதை பற்றி நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே சாயம் வெளுத்து போயிடுங்க, அவங்க சொன்னது எதுவுமே நடக்காது. அப்போ தான் மக்கள் யோசிப்பாங்க. ஆனால் நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பலன்கள் ஓரளவு நல்லபடியாகவே பலிக்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாங்க. சூரியத்தில் மேஷம், சூரிய பகவானானவர் மேஷத்தில் உச்சம், ரொம்ப நல்லதுங்க. கவர்மெண்ட் வேலை, சில சமயங்களில் டாக்டர் போன்ற மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள், தொழில்கள், காவல்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகள், தொழில்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் எனப்படும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது மட்டும் இல்லாமல் தந்தை வழியில் ஆதரவு, தந்தையின் சொத்துக்கள் கிடைப்பது போன்ற அற்புதமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. ஆனால் மேசத்தில் அஸ்வினி 1 இந்த மாதிரி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக சூரிய பகவான் கொடுப்பார். மேசத்தில் பரணி 1 இருந்தாலும் அவர் மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, அதில் சந்தேகமும் இல்லை. கூடவே குரு பார்வையோ இருந்தால் கேட்கவே வேண்டியது இல்லைங்க. குரு 5ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ பார்த்தா நல்லது. குரு சூரியனை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது குருவுக்கே பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு முன்னாடி அவர் கண்ணு கூசும், அவருடைய பார்வை பலம் கொஞ்சம் கம்மியாகுங்க. ஆனால் அதே சூரியன் சூரிய பகவான் மேசராசியில் உச்சமாக
ஆனால் பரணி 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா முடிஞ்சுங்க, எந்த நன்மையுமே கிடைக்காது. அதே மாதிரி சிம்மராசியில் வந்து அவர் சூரிய பகவான் ஆட்சி, மகம் 1ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. பூரம் 1ஆம் பாதமும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது, சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் பூரம் 3ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா அவர் சூரிய பகவானுக்கு உண்டான எந்த நல்ல விஷயமும் கிடைக்காது. சூரிய பகவான் மட்டும் இல்லைங்க, எல்லா கிரகங்களுமே ராசி கட்டத்தில் உச்சம் ஆட்சி என்று அபார வலிமையுடன் காணப்பட்டாலும், நவாம்சத்தில் நீச்சமடைந்தாலோ இல்லை ஒரு மிகவும் மோசமான ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலோ எந்த பலனுமே கிடைக்காது. நல்ல பலன் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, கெட்ட பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவே நடக்கும். முக்கியமாக அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் காரகத்துவங்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் நீச்சமாகும் சூரிய பகவான் எந்த நன்மையும் செய்ய மாட்டார் அப்படின்னு பொதுவான ஜோதிடர்கள்லாம் சொல்லிடுவாருங்க. ஆனால் அவர் வந்து விசாகம் 1ஆம் பாதத்தில் சஞ்சரித்தால் அவருடைய பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு உச்சனாக இருக்கும்போது எந்த அளவு நல்ல பலன்களை, அற்புதமான பலன்களை செய்வாரோ அதுபோல சிறப்பான பலன்களை அவர் விசாகம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது சூரிய பகவான் செய்வார். அரசாங்க வகையிலும் தந்தை வழியிலும் ஆச்சரியப்படும்படியான அதிசயமான பலன்கள் கிடைக்கும். சூரிய பகவான் நீச்சமாக இருந்தால் கூட விசாகம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் இந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்துருக்கேங்க. ஒவ்வொன்றையுமே ஒரு 3 மணி நேரமாச்சும் நான் அலசி பார்த்துட்டு தான் பதில் சொல்லுவேன். ராசி கட்டத்தை பார்ப்பதை விட நான் நவாம்சத்தையும் அதை விட அதிகமாக அஷ்டவர்க்க பரல்களையும் தான் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்ப்பேன். கூடவே சம்பந்தப்பட்டவருடைய தாய், தந்தை, வாழ்க்கை துணையான மனைவி அல்லது கணவர், குழந்தைகள், இவங்க ஜாதகம் வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லை வந்து கொஞ்சம் பின்னாடி இழுக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஜாதகம் பார்ப்பவருடைய ஜாதகம் வந்து சாப்பாடுனா, இவங்க இந்த தாய், தந்தை, கணவன், மனைவி, இந்த குழந்தைகள் ஜாதகம்லாம் வந்து கூட்டு பொரியல் அப்பளம் மாதிரி இவை இல்லைனாலும் வந்து அவரோட சொந்த ஜாதகத்து மூலமாகவே அவர் வந்து நிற்க முடியுங்க. ஆனால் இவை எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் வந்து நல்ல அற்புதமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தோட ஜாதகத்தையும் ஒரு மேம்போக்காக பார்த்துட்டு இவரை ஜாதகத்தை மட்டும் ராசி, நவாம்சம், அஷ்டவர்க்க பரல்கள்லாம் டீப்பாக பார்த்துட்டு தசா புத்தி அந்தரம்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் நான். அதனால் ராசி கட்டத்தில் எத்தனை கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட அந்தளவு நம்ம சந்தோஷப்பட முடியாதுங்க. ஏன்னா நவாம்சத்தில் அந்த கிரகம் எந்த நிலைமையில் உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அதே மாதிரி ராசி கட்டத்தில் எத்தனை கிரகம் நீச்சம் பகை பெற்றுள்ளா கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நவாம்சத்தில் பலமாக உள்ளன என்பதை காண வேண்டும். அதுக்காக தான் ஒரு உதாரணமாக நான் சூரிய பகவானை வச்சு சொன்னேங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ராசி வந்து கணவன் மாதிரிங்க, நவாம்சம் வந்து மனைவி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் வந்து பொதுவாக எல்லா வீட்லேயுமே வந்து கணவன் சம்பாதிப்பார், அதை வந்து மனைவி அதை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துவார்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான ஜாதகத்தில் வந்து ராசி கட்டம் பலமாக இருக்கும், நவாம்சம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கணவன் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா சுற்றிட்டு இருப்பார், மனைவி தான் சம்பாதிப்பார் மற்றும் அந்த குடும்பத்தை நடத்துவார். அதுபோல் சில ஜாதகங்களில் ராசி கட்டம் மோசமாக இருக்குங்க, நவாம்சம் வந்து அதுக்கு பலமளிக்கும் வகையில், வலிமை கொடுக்கும் வகையில் அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த ராசி கட்டம் நவாம்சம் ரெண்டையுமே பார்க்கணுங்க. நாம் ராசி நம்முடைய வலது கை அப்படிங்கும்போது நவாம்சம் வந்து இடது கை மாதிரிங்க. என்னதான் நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே வலது கையை யூஸ் பண்ணால் அதுக்காக நம்ம வந்து இப்போ இடது கையை வெட்டி வீச முடியாது இல்லையா, இடது கையை வேணான்னு சொல்லிட முடியாது இல்லையா. அது மாதிரி தான் அந்த இடது கை வந்து சில விஷயங்களில் ஒரு மூட்டை தூக்குவதற்கோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு செடி நடுவது, வண்டி ஓட்டுவது. ஏன்னா வண்டியில் ஆக்சிலேட்டர் வந்து நம்ம வலது கையில் கொடுத்தா கூட அந்த ஹேண்டில் பாரில் வந்து இடது கை கண்டிப்பாக பிடித்தே ஆக வேண்டும். அது மாதிரி வந்து அந்த நவாம்சங்கிறது ரொம்ப முக்கியம்.
சில பேர் வந்து இடதுகை பழக்கம் உள்ளவர்களையும் நீங்கள் பார்த்து இருக்கலாம். அது மாதிரிங்க இந்த கணவன் மனைவி இந்த வலதுகை இடதுகை இந்த உதாரணத்தை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நவாம்சம் என்பது எவ்வளோ முக்கியமானது, அதை நாம் தவிர்க்கவே கூடாது, அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். ஏன்னா அது ரொம்ப பேர்த்துக்கு சில அந்த சந்தேகம்லாம் இருக்குங்க. சில பேர் வந்து அந்த நட்சத்திர சாரத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த ராசி நவாம்சம் பற்றி ஒரு நல்ல விஷயங்களை தெளிவாக சொல்லலாம், எளிமையாக சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போட்டேங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.